ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 13/4/24 பாபா தலைப்பு சொல்றார், मीठे बच्चे, बाबा 21 जन्मों के लिए तुम्हारे दिल ऐसी बहला देते जो तुम्हें दिल बहलाने के लिए मेले मलाकड़े आदि में जाने की दरकार नहीं. இனிமையான குழந்தைகளே, பாபா 21 பிறவிகளுக்கு உங்களுடைய மனதின் ஆசையை அப்படி பூர்த்தி செஞ்சிடுறார். உங்களுக்கு அவ்வளோ மனதுக்கு இதம் அளிக்கின்றார், சுகம் அளித்து விடுகிறார். நீங்க உங்க மனசு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக அங்கே இங்கே திருவிழா, அங்க மலைப்பகுதி, அங்க சுத்தி பார்க்க போகணுங்கிற அவசியமே இருக்காது. எங்கேயுமே திருவிழாக்கள் மேலாக்களுக்கெல்லாம் நீங்கள் போகணுங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பாருங்கள், இந்த வருஷம் முடிஞ்சிட்டு, எக்ஸாம் முடிஞ்சிட்டு குழந்தைங்களுக்குன்னா அந்த ஹாலிடேயில், சம்மர் வெக்கேஷனில் என்ன பண்ணுவாங்க? சுற்றி காட்டுறதுக்கு எங்கேயாவது போவாங்க. சிலர் ஃபாரின் போவாங்க, இன்னும் சிலர் ஹில்ஸுக்கு போவாங்க. இதுமாரி பாபா சொல்கிறேன், நீங்கள் 21 பிறவிக்கு எங்கேயுமே போகணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு பாபா இப்போ உங்களுடைய ஆழ் மனதை, உள்ளத்தை மகிழ்வித்து விடுகிறார், சந்தோஷப்படுத்திடுறார், குஷியால் நிறைச்சிடுறார். क्वेश्चन, जो बच्चे भी बाबा के मददगार बनते हैं उनके लिए कौन सी गारंटी है? எந்த குழந்தைகள் பாபாவுடைய சேவையில் உதவியாளராக ஆகின்றார்களோ அவர்களுக்காக எந்த ஒரு கேரண்டி கொடுக்கிறார் பாபா? श्रीमत पर राजधानी स्थापन करने में मददगार बनने वाले बच्चों के लिए गारंटी है कि उन्हें कभी काल नहीं काट सकता. ஸ்ரீமத் படி ராஜதானியை ஸ்தாபனை செய்வதில் உதவி செய்யக்கூடிய குழந்தைகளுக்காக பாபா உத்தரவாதம், கேரண்டி கொடுக்கிறார், உறுதியளிக்கின்றார், உத்தரவாதம் அளிக்கின்றார். என்னவென்றால், ஒரு பொழுதும் காலன் உங்களை எடுத்துச் செல்ல முடியாது என்று. சத்தியுகி ராஜதானி में कभी अकाले मृत्यु नहीं हो सकती. சத்தியுக ராஜ்யத்தில் ஒரு பொழுதும் அகால மரணம் என்பது ஏற்படவே முடியாது. மதத்கார் बच्चों को बाबा द्वारा ऐसी प्राइज मिल जाती है जो 21 जन्म तक अमर बन जाते हो. பாருங்க, உதவி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா அப்படிப்பட்ட ஒரு பிரைஸ் கொடுத்துடுறார். 21 பிறவிக்கும் அவர்கள் முழு நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்காங்க. 21 பிறவினா சங்கம் யுகத்தையும் சேர்த்து தான். அதை தான் சொல்றாரு, இப்பையும் உங்களை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது, காலன் எடுத்து செல்ல முடியாது. ओम शांति. बने बनाए सृष्टि चक्र अनुसार कल्पले मुवाफिक. शिव भगवान वाच. எப்போதுமே பாபா என்ன சொல்லுவார்? ஓம் சாந்தி முடிச்சோன்னே ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாபா தன் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறான்னு தான் வரும். ஆனால் இப்போ ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்ட இந்த சிருஷ்டி சக்கரத்தின் அனுசாரம் கல்பத்துக்கு முன்பு எப்படி பாபா மகாவாக்கியம் கூறினாரோ அவ்வாறு கூறுகிறார். अब अपना परिचय तो बच्चों को मिल गया. பாபா தன்னுடைய அறிமுகத்தை தன் குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார். பாப் கா பி பரிச்சய் மில் கயா. குழந்தைகளின் அறிமுகமும் கிடைச்சிட்டு, பாபாவோட அறிமுகமும் கிடைச்சிட்டு. பாபா தன்னோட அறிமுகத்தை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாரு. பாபாவோட அறிமுகம் கிடைச்சிட்டு அப்ப நமக்கு பேஹத் கே பாப் கோ தோ ஜான் லியா. ஆகவே எல்லையற்ற பாபாவை நீங்க புரிந்து கொண்டீர்கள். பேஹத் கே சிருஷ்டி கே ஆதிமதி அந்த கோ பி ஜான் லியா. எல்லையற்ற இந்த சிருஷ்டி சக்கரத்தை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் கோய் அச்சி ரீதி ஜான் ஜாத்தே.
பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரிய வைத்தாலும் நம்பர்வார் முயற்சியின் ஆதாரத்தால் குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர். ஜோ ஃபிர் சம்ஜா பி சக்தே. யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ண முடியும், ரொம்ப நல்லாவே புரிய வைக்கவும் முடியும். இதில் தான் வித்தியாசம் இருக்குது. जितनी जितनी जो मेहनत करती है उतनी उतनी बाबा से प्राइस मिलती है. பாபா சொல்லக்கூடிய இந்த நாலேஜில் யார் எவ்வளோ முன்னேற்றத்தை அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் கிடைக்கிது அவங்களுக்கு. आजकल शांति के लिए राय देने वालों को भी प्राइस मिलती है. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியை யாராவது கொடுத்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. बच्चों को भी प्राइस मिलती है. உங்களுக்குமே ப்ரைஸ் கிடைக்குது. वो उनको नहीं मिल सकते. அது அவங்களுக்கு கிடைக்க முடியாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பரிசு அவங்களுக்கு கிடைக்க முடியாது. उनको हर चीज अल्पकाल के लिए मिलती है. பாபா சொல்றார், ஒவ்வொரு பொருளும் அவர்களுக்கு அல்ப காலம், அதாவது குறைந்த பலன் கொடுக்கக்கூடியவை தான் கிடைக்குது. தும் பாப் கி ஸ்ரீமத் பர் அப்படி ராஜதானி ஸ்தாபன் கர் ரஹே ஹோ. ஆனால் நீங்கள் பாபாவோட ஸ்ரீமத் படி நடந்து தன்னுடைய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். சொபி 21 ஜனம் 21 பீடி के लिए கேரண்டி. 21 தலைமுறைக்கு 21 பிறவி வரைக்கும் உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்கிறார் பாபா. இதை விட கேரண்டி யார் சொல்ல முடியும்? ஏ பி ஸ்கூல் ஹே, पढ़ाने वाले को भी तुम जान गए हो. இது ஒரு ஸ்கூல். படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவரை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. भगवान वाच भक्ति मार्ग में जिसको याद करते हो पूजा करते हो कुछ भी पता नहीं पड़ता. பகவானின் மகாவாகியம் பக்தி மார்க்கத்தில் யாரை நினைக்கிறீங்களோ, யாருக்காக பூஜை செய்கிறீங்களோ அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கல. பாப் ஹி சம்முகாக்க சப் ராஜ் சம்ஜாத்தே. இந்த விஷயத்தை கூட பாபாவே ஸ்வயம் வந்து தான் உங்களுக்கு நேரடியாக புரிய வைக்கிறார். क्योंकि यादगार सब तुम्हारे पिछाड़ी की अवस्था के हैं. பாபா சொல்றார், இந்த நினைவார்த்தங்கள்லாம் உங்களுக்கு பிற்காலத்தினுடைய அவஸ்தையினுடையது, உங்களுடைய மனோநிலையினுடையதுங்கிறார். பாருங்க, எத்தனை கோவில்களில் மூர்த்தி பாருங்க எவ்வளோ அதிசயம் நடக்குது இல்லை? இதெல்லாம் உங்களுடைய ஸ்திதியினுடைய ஆதாரம். அபி ரிசல்ட் நகி நிக்கலி, இப்போ ரிசல்ட் எல்லாம் வெளியாகலை. जब तुम्हारी अवस्था संपूर्ण बन जाती है उनका फिर भक्ति मार्ग में यादगार बनता है. பாபா சொல்றாரு, உங்களுடைய ஸ்திதி எந்த அளவுக்கு சம்பூர்ண முழுமைத்தன்மை அடைகின்றதோ இதை வைத்துதான் பக்தி மார்க்கத்தினுடைய நினைவார்த்தம் என்பது அமைகிறது. अच्छा, धारणिकाना मुख्य सारम. फर्स्ट पॉइंट, डेड साइलेंस की ड्रिल करने लिए यहाँ जो कुछ ही आंखों से दिखाई देता उसे नहीं देखना है. பாபா சொல்றாரு, டெட் சைலன்ஸ், சரீரத்திலிருந்து கம்ப்ளீட் சைலன்ஸ், டிட்டாச். அப்படி நீங்கள் ஆகிறதுக்கான ட்ரில் பண்ணணும்னா இந்த கண்களால் என்னெல்லாம் இந்த உலகத்தில் தென்படுகிறதோ அனைத்தையுமே பார்க்காதீங்கிறார் பாபா. देह सहित बुद्धि से सबका त्याग कर अपने घर और राज्य की स्मृति में रहो. தேக முதல் புத்தியால அனைத்தையும் தியாகம் செய்து விட்டுவிட்டு, தேக முதல் தன்னுடைய உடல் முதல் புத்தியால எல்லா உறவுகளையும் விட்டுவிட்டு தன்னுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தோட நினைப்பிலே இருங்க. ரெண்டாவது பாயிண்ட், अपने कैरेक्टर्स का रजिस्टर रखना है. தன்னோட நடத்தையினுடைய ரெஜிஸ்டர் வைங்க. पढ़ाई में कोई गफलत नहीं करो. பகவான் 5000 வருஷம் கழிச்சு பாடம் எடுக்கிறார். படிப்புல கவனக்குறைவு இருக்க வேண்டாம். புருஷோத்தம் சங்கம் யுग पर புருஷோத்தமன் பண்ணா ஒரு பனானா. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் புருஷோத்தமன் ஆகுங்கள், பிறரையும் ஆக்குங்கள்.
பாபா வரதான் கொடுக்குறாங்க. சதா சர்வ பிராப்தியோं से भरपूर रहने वाले हर्षित मुख हर्षित चित्त भव. சதா சர்வ பிராப்திகளால் நிரம்ப பெற்றவராகி மகிழ்ச்சி நிரம்பிய முகத்துடனும் மகிழ்ச்சி நிரம்பிய உள்ளத்தை உடையவராகவும் ஆகுங்கள். जब भी कोई देवी देवता की मूर्ति बनाते तो उसमें चेहरा सदा हर्षित दिखाते. இப்படி பார்த்தீங்கன்னா தேவி தேவதையினுடைய மூர்த்தி வடிக்கிறாங்கன்னா அந்த வடிவத்தில் அந்த புன்முறுவலை கொண்டு வராங்க. आपके समय के हर्षित मुख रहने का यादगार चित्रों में भी दिखाते. உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தினுடைய அந்த புன்முறுவல் இருக்கு இல்லையா, மகிழ்ச்சி நிரம்பிய ஒரு முகத்தோற்றம், ஒரு தேஜஸ்வி, இதை தான் உங்களுடைய நினைவு சின்னமாகிய அந்த சித்திரம் அந்த சிலையில செதுக்குறாங்க. ஹர்ஷித் முக் அர்த்தாத் சதா சர்வ பிராப்தியோं से भरपूर. சிரித்த முகம்னா வாய் மட்டும் அப்படியே சிரிச்ச மாதிரி நம்ம அப்படியே போட்டோ எடுக்கும்போது ஸ்மைல் பண்ணுவோம்ல, அப்படி இருக்கிறதல்ல. உள்ளத்தினுடைய எல்லா பிராப்தங்களும் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். பாபா கிடைச்சார், எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு. जो भरपूर होता है वही हर्षित रह सकता. யார் நிரம்பி இருக்கின்றார்களோ அவர்களே மகிழ்ச்சி உடையவராகவும் இருக்கின்றனர். अगर कोई भी अप्राप्ति होगी तो हर्षित नहीं रहेंगे. ஒருவேளை ஏதாவது குறைபாடு இருந்தது என்றால், குறைவு இருந்தது என்றால் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. कोई कितना भी हर्षित रहने की कोशिश करे बाहर से हंसेंगे लेकिन दिल से नहीं. ஒருவேளை யாராவது உங்களை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான முயற்சியை செய்வித்தாலும் வெளியிலேருந்து உங்களை நிறைய பேர் சிரிக்க வைக்கிறாங்க. நீங்கள் வாய் சிரிக்குமே தவிர உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்காது. அப்போ தில் சே முஷ்குராத்தே ஹோ, நீங்கள் மனதார சந்தோஷமாக சிரிக்கிறீங்க. क्योंकि सर्व प्राप्तियों से भरपूर हर्षित चित्त हैं. எல்லா பிராப்தங்களாலும் நிரம்பிய உள்ளத்தோடு இருக்கீங்க. உங்க உள்ளம் மலர்ந்திருக்குங்கிறார் பாபா. ஸ்லோகன். பாஸ்வித்தானர் பன்னா ஹே தோ மா காத்தா பர்பூர் ஹோ. பாஸ்வித்தானர் கௌரவத்தோட பாஸாக வேண்டுமானால் ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சேமிப்பு கணக்கு நிரம்பி இருக்கணுங்கிறார். அப்பதான் நம்ம கௌரவத்தோட நம்ம பாஸ் ஆக முடியும். அடுத்து பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. जितना आपस में संस्कारों को समानता में लाएंगे उतना ही समीप आएंगे. உங்களுக்குள்ளார எப்படி சேர்ந்து ஒன்றா இருக்கீங்களோ அப்பொழுது சமீப நிலை என்பது ஏற்படும். நமக்குள்ளார சம்ஸ்காரங்கள் நெருக்கத்தில் இருந்தால் தான் உலகத்தினுடைய நெருக்கமும் வரும். जिसे साकार रूप से संस्कार उपराम साक्षी दृष्टा के रहे यही साकार की संपूर्ण स्थिति के श्रेष्ठ लक्षण थे. பாபா சொல்றார், எப்படி சாக்கார ரூபத்தினுடைய அந்த சன்ஸ்கார் என்பது விடுபட்டு இருக்கணும், சாட்சியுடைய பார்வையோடு இருக்கணும். இதுதான் சாக்காரத்தில் சம்பூர்ண ஸ்திதியை அடைவதனுடைய சிரேஷ்ட லக்ஷணமாக இருந்தது. इस संस्कारों में समानता लानी है. பிரம்மா பாபாட்ட இந்த லக்ஷணம் இருந்தது. எப்படி சன்ஸ்காரங்கள், பாபாவோட சன்ஸ்காரம் விடுபட்டு சாட்சியாக இருந்தார். அந்த மாதிரி பாபா சொல்ற இந்த சன்ஸ்காரத்தினுடைய சமான் நிலையை நம்ம கொண்டு வந்து விட்டோமையானால் பாபாவை போல சமான் நிலை, इससे ही सर्व के दिलों पर विजयी होंगे. இதன் மூலமாத்தான் அனைவருடைய உள்ளத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். जो संगम पर सर्व के दिलों पर विजयी बनता वही भविष्य में विश्व महाराजन बनता. சங்கம யுகத்தில் இந்த நேரம் யாரு எல்லாருடைய உள்ளத்தையும் ஜெயிச்சு வெற்றி அடைகிறாங்களோ அவங்களே எதிர்காலத்திலையும் விஸ்வ மகாராஜன் ஆகின்றார்கள்.
அதனால் பாபா இந்த அவ்யக்த இஷாரா ஃபுல்லாக என்ன சொல்கிறார், நம்ம ஒற்றுமையை நம்ம பலப்படுத்த வேண்டும்னு சொல்கிறார். ஓம் சாந்தி.